ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசிங்க. காலையிலே வீடு வாசல்லாம் கழுவிட்டு குளிச்சு சுத்தமாகிட்டு வீட்லேயும் பூஜை போட்டு பெருமாள் கோயில் கிளம்பிட்டேங்க. எப்பவுமே நான் சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போவேன். இந்த வாரம் போகும்போது பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி நல்லா ஃபுல் ஜனங்க. ஆனால் சூப்பராக டெக்கரேஷன் எல்லாம் பயங்கரமாக இருந்தது. கியூ பார்த்தீங்கன்னா கோவில் விட்டு தெருவில் வந்து பக்கத்து தெரு வரைக்கும் கியூ இருந்தது. அவ்வளோ தூரம் நின்று தான் போனோம் நாங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா பெருமாள் கோவிலுமே ரொம்ப விசேஷமாக இருக்கும். நான் வந்து என்ன சொல்கிறது, எங்கள் மாமியார் வந்து பெருமாள் தான் கும்பிடுவாங்க. இவங்க கோத்திரம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு கோத்திரம். அதனால் வந்து பெருமாள் எப்பவுமே சனிக்கிழமை நான் கோவிலுக்கு போயிடுவேன். எங்கள் பையன் கூட நான் அவர்கிட்ட வேணுனால தான் அவன் பையன் பிறக்கணுனால அவன் பையன் பிறந்தான். அதனால் வந்து அவனுக்கான வேண்டுதலும் நாங்கள் போயிட்டு எடை போட்டு அங்கே தான் காதெல்லாம் குத்தணும் எங்கள் பசங்களுக்கு. ஜனம் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஜனம் இருந்தாலும் அவர் பார்த்துட்டே போனோன்னு ஒரு முடிவில் போனோம். சாமி அலங்காரம் பார்த்திங்கன்னா பயங்கரம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. உள்ள அது வந்து பெருமாள் எப்போவுமே வருஷம் அலங்காரம் பண்ணி பக்கத்தில் வைப்பாங்க. அதையும் நாங்கள் பார்த்தோம். பாருங்கள், சூப்பராக இருக்கிறாரு. உள்ள தரிசனம் பார்த்துட்டு ஒரு வழியாக வெளியே வந்துட்டோங்க. அப்புறம் தர்ஷனம் கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங் எல்லாம் போட்டு பூவெலாம் அலங்காரம்லாம் பயங்கரமாக இருந்தது. எங்கள் பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. எங்கள் சரண் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த லைட்டெல்லாம் பூச்சி இழுக்கிறதுக்கு போகிறான். அவனை வந்து சமாளித்து வெளியே கூட்டு பார்த்துக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தர்ஷனெலாம் முடிச்சுட்டு வெளியே கொஞ்சம் வந்துட்டோங்க. வந்து பார்த்திங்கன்னா சாமி நல்லா ஃப்ரீயாக கொஞ்சம் இருந்தது. அதனால் பார்த்து அவரோட நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கின்னு வெளியே வந்துட்டோம். பிரசாதம் கொடுத்தாங்க, தீர்த்தம் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் வாங்கிக்கின்னு எங்கள் சரண் பார்த்திங்கன்னா சாப்பாடு பிரசாதம் கத்திகிட்டே இருந்தான். அவனுக்கும் வாங்கி கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேங்க. வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கும்போது கியூவே ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா 2 தெருவில்ங்க 4 தெரு மாதிரி கியூ எல்லாம் ரொம்ப தூரத்துக்கு நின்றுட்டே இருந்தாங்க. இன்றைக்கி வீடியோ எவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. டாட்டா பாய்.